எது எப்படியோ அவங்கள ஒன்று சேர விடாம பாயிண்ட்டுகளை அள்ளி வீசிட்டு வந்துட்டு இப்போ 1000 பேர்த்த உடனே சேர்த்தாகணும். மாமா 1000 பேர் ஒரு 10,000 பேரை ஈஸியாக சேர்த்துடலாம் விடு. அப்படியா மாப்பிள்ள? நீங்க மட்டும் ஆளை சேர்த்துட்டீங்க. இந்தா சரவணா, இன்னையிலிருந்து நீ தான் செயலாளர், நீ தான் பொருளாளர், நீங்களாம் செயற்குழு உறுப்பினர், பாதுகாப்பு அதிகாரி. இந்தாடா சிங்கிச்சா. கடைசியா முடிவுதான் என்னடா? யோ ஆரம்பத்துல இருந்தே முடிவுதாயா. போய ஓடு. ஏய் யார்கிட்ட மோதுற? வீரசிங்க மாதிரி ஒரு அரசு பகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருவீங்களாடா? போ ஒரு தலைவன்கிட்ட போய் சொல்லு, விடிகிறதுக்குள்ள ஒரு தலைவனோட தலையெழுத்த மாத்தி காட்டுறான்டா இந்த கல்யாணம். பார்க்கலாமா? பாப்பமா? ஏய் அதையும் பாத்துறோம்டா. பாப்பம்டா. நம்ம கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை ஃபர்ஸ்ட் போஸ்டர் அடிக்கணும், அதுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கணும். அரே 2 பேர் இருக்கிறேன்னா நான் போட்டோ எடுக்கிறேன். ஒருத்தர் வெளியே போ. எது 2 பேரா? நான் ஒருத்தனடா இருக்கேன். நோவாம நீ போட்டோ எடுக்கணும், பணம் தண்டா எடுக்கணும். அறிவு கேட்டவனே, என் அங்கிள் நான் பணமாடா. டேய் பண்ணி பயல, நல்ல காரியத்துக்கு போட்டோ எடுக்கும்போது அபிசவனமா பேசுறியடா. அது இல்ல அங்கிள், உங்களை பத்தி 4-3 வார்த்தை சொல்லி புகழலாம். அதுக்காக தான். மாமா நீ போஸ்ட் கொடு. டேய் ஒழுங்கா எடுக்க சொல்றா. டேய் ஏறா. அப்படிதான் மாமா. என்ன வைக்கிறேன் நீ? சரி வேற வைக்கிறேன் இல்ல, கையை மேல தூக்குறேனா? நல்ல கையை மேல தூக்கு. இப்படியா? ஓகேவா மாப்ள? என்ன மாப்ள இது? இது எதுக்கு? அது வந்து ஜிக்னாஸ்ரீ வரல, போட்டோ எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. ஏறா. சூப்பர். இது கட்சி தலைவரை வரவேற்க அடிக்கிற போஸ்டர், இதுல மாமா போட்டோ வரணும். अच्छा இது ஜிக்னாஸ்ரீ வரவேற்க அடிக்கிற போஸ்டர், இதுல ஏன் போட்டோ பசங்க போட்டோ வரணும். बहुत अच्छा. அது என்ன கவர்? வீரசிங்கம் போட்டோ இருக்கு, கருப்பு கொடி மேட்டர் இருக்கு. கன்ஃபியூஸ் வேண்டாம், கரெக்ட் சொல்றேப்பா. இது உங்க மாமா போட்டோ சிக்கன் கட்சி. ஓகே. ஜிக்னாஸ்ரீ போட்டோ, உங்க போட்டோ, உங்க ஃப்ரெண்டு போட்டோ, கபடி மேட்டர் இருக்கு. பக்கா வரும். சூப்பர். டேய் எது கன்ஃபியூஸ்ல ஒண்ணு இல்லையே, கிளியரா இருக்கல? பக்கா இருக்கே, பக்கா வரும். கூட தைரியம் அவனுக்கு. ஜிக்னாஸ்ரீ கேக்குதா? ஜிக்னாஸ்ரீ அந்த மனுஷன் திருந்தவே இல்ல. மாமா மாமா இல்லடா. ஏமா அடிக்காதீங்க மாமா. நீ அம்மி அரைக்கிற போது என் நெஞ்சு வலிக்குது பாரு. அழுத்த கடிகறாங்க. காட்டெருமைக்கு பிறந்தவன். அடி பலமா இருக்கு, எடுத்து வை. அப்பா இவன் ஒரு நிமிஷம் கூட நான் வீட்ல இருக்க கூடாதுப்பா. அப்படிலாம் சொல்ல கூடாதுமா. மானகட்ட. அடுத்த முறை வாயிலே மிதிப்பா. இனிமே தப்பு பண்ண மாட்டல்ல? நான் என்னடா தப்பு பண்ணேன்? வாடா போலாம். மாமா என்னடா என்ன ஏன் அடிச்சீங்க? வண்டி போன பிறகு போஸ்டர் பாடுறா. டேய் யாரா இந்த போஸ்டர் அடிச்சது? சொன்ன மாதிரி செஞ்சுட்டான் பாஸ் அந்த கல்யாணம். அவனை சும்மா விட கூடாது. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த கல்யாணத்துக்கு கருமாறி நடக்கணும்டா. போய் தூக்கிட்டு வாங்கடா. சார் ஆல்மோஸ்ட் அவன் டெரரிஸ்டா தான் சார் இருக்கணும். நான் டீடைல் அனுப்புறேன் சார். சார் அப்ப இந்த கேஸ் ரொம்ப ஜாக்கிரதை டீல் பண்ணு சார். யோ என்னையாது? மத்திய அமைச்சர் மல்ஹோத்ரா வரவை எதிர்த்து மனித வெடிகுண்டா மாறுவேன்னு ஒருத்தன் பப்ளிக்கா இப்படி ஊரறியா போஸ்ட் அடிச்சு வச்சிருக்கான். ஏயா அப்ப உள்ள என்ன மாதிரியான வெப்பன்ஸ் வச்சிருக்கான்? யோ உள்ள போங்க, அந்த பக்கமா போய் சரவுண்ட் பண்ணுங்க. நல்லா கேட்டுக்கங்க, தொண்டர்கள்லாம் அலர்ட்டா இருக்க சொல்லணும். எது வேணாலும் நடக்கலாம். நாம பண்ற அலம்பல்ல பாராளுமன்றமே பதறணும், ஐநா சபையே அலறணும். இந்த இடத்துக்கு பாம்பு வச்சிருக்கான். ஆமா அது கொதிக்க கொதிக்க கொடுத்துட்டு போறாளே. என்ன கருமாந்திரது? எது ஆசிட் மாதிரி இருக்கு? உன்னை கொல்ல போறேன். ஆசிட்டா? ஐயோ நான் எங்கட ஆசிட்டா ஊத்துனேன். இது எதிர்கட்சிக்கான சதி. என்னது மத்திய அமைச்சர் எதிர்த்து நான் கருப்பு கொடி காட்டுறேன்னா இதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணமாடா? நம்ம தலைவனை சேர்த்து வச்சு போஸ்ட் எடுத்து கவலைப்படுத்துறீங்க. எங்கடா போஸ்ட் ஒட்டுனே? வீரசிங்கத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் நீ சிக்கிட்டியேடா. வாடா வாடா. ஒருத்தன் கூட டயர்ட் ஆகலையே. 10வது ரவுண்டுல பிரஷா விரட்டுறாங்களே. இதுக்குமே ஓடி பிரச்சனை இல்ல. இல்லையா என்னமோ பண்றாயா? பாகுபலி நீ இப்ப பாலி போகலையா? நீ இன்னும் போலையா? இதான் போறேன்டா. ஐயோ வந்துட்டாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல சரவணன் இருக்கேன். அட பாவிகளா, ஒரு போட்டோவா மாத்தி போட்டு என்ன போட்டு தலை முடிவு பண்ணிட்டீங்களே. நான் ரைட்ல போறேன்டா. இவங்க வேற கேம்ப்ல ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. சீக்கிரம் ஏறு.
நீயா யோ மாமா சீக்கிரம் ஏறி தொலை. ஆபத்துக்கு பாவம் இல்ல. போட்டு 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 தலைவனா வர வேண்டிய என்ன இப்படி தலைமறைவா ஓட வச்சுட்டியாடா. மாமா சும்மா வா. அந்த குடிகார போட்டோகிராஃபர் பண்ண பிரச்சனையில எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? உயிருக்கு நான் உத்தரவாதம். பேசாம வா. டிபார்ட்மெண்ட் வண்டிங்கிறது சரியா இருக்கியா? வேண்டாம்டா ரிப்போர்ட் தான் மாட்டிக்கிறேன் ரிப்போர்ட்டாடா. ஹலோ சார், சார் கொஞ்சம் கூட்டு ரோட்ல இறக்கி விட்டுருங்க சார். என்ன சார் பிரச்சனை? கல்யாணம்னு ஒருத்தனை பிடிக்கணும், சிக்க மாட்டேங்கிறான். அவனால இது வரைக்கும் 7 போலீஸ்காரங்க குத்துயிரும் கொலையுயிரும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாருங்க. இவ்வளவு கலவரம் நடக்கிறப்பையும் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து ஒரு கிழவிய சாமி சரணம் காம கொடூரம் தம்பி. நல்ல வேலை கிழவி அலறி கத்துனதுனால அவ கழுத்துல கிடக்குற 5 பவுன் நகையை அத்துக்கிட்டு ஓடி இருக்கான். அட போய் சாமி. எவ்வளவு? 5 பவுன் தங்க சங்கிலிப்பா. அந்த கல்யாணத்தை சுட்டு பிடிக்கிறது தான்ப்பா என் குறி. கல்யாணம் கூப்பிட்டீங்களா சாமி? செருப்பால் அடிப்பேன். தம்பி ஏதாவது சொன்னீங்க? அவன் கிடைச்சனா செருப்பால் அடிக்கணும் சார். நீங்க பிடிச்சிரும். கொஞ்சம் அப்படி லெஃப்ட்ல நிறுத்துங்க. நல்லா இருக்குடா. உயிரோட தான் இருக்கேன். நீ 2 நாள்ல ஆளே அனுப்புது இல்ல கம்பெனி உன் மேல கேஸே போடுது. யோ என்ன விளையாடுறியா நீ? போன மாசம் நான் 3 பேர் அனுப்பிச்சு வச்சேன். அது 2 பேரோட உயிர் கவலைக்கடன்னு சொல்றாங்க. உன் ஒட்டகம் அந்த கடி கடிச்சிருக்கா ஒருத்தனை? वो सब शेक नहीं जानता, ஆளே அனுப்பு. இந்த பாரு எவனா சூசைட் பண்ணிக்கணும்னு வருவான். வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன். போதுமா? எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? பாப்பா சரவணா என்ன இவ்வளவு தூரம்? மூர்த்தி சார் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல இந்த ஆள் இருக்க கூடாது. ஏதாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆமா சார், துபாய் போகணும்னு ஆசைப்படுறாரா இல்ல சிங்கப்பூர் போகணும்னு ஆசைப்படுறாரா? மாப்பிள்ள நான் சிங்கப்பூரே போறேன் மாப்பிள்ள. துபாயில தான் சம்பளம் நிறைய கிடைக்கும். சரிடா. ஆக்சுவலா வேலை என்னன்னா என்ன வேலைனாலும் செய்வாரு. டேய் என்ன வேலைனாலும்னா? மாமா கவலைப்படாத, நல்ல வேலையா கொடுப்பாங்க. மாப்பிள்ள வீரசிங்க போன் பண்ணியா? கேப்ப மாப்பிள்ள சொன்னா கேளு. இந்த சம்பந்தல் வாடா நீ சேஃப். யோ வீரசிங்க போன் நீ அட்டெண்ட் பண்ணா அவன் சேட்டலைட் மூலமா ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவான். அப்ப சரி. கமிங். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன டோர் திறந்து பீரோ உள்ள வருது? யோ மாமா பயப்படாதயா. ஏன்டா சொல்லிட்டு வர கூடாதா? கேக்குக்கு அடிமை ரெடி ஆயிடுச்சு. எத்தனை வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. ஒரு பக்கம் என்கவுண்டர் போலீஸ், இன்னொரு பக்கம் ஃபயர் ரேஞ்சர் போலீஸ், இன்னொரு பக்கம் டிராபிக் போலீஸ். தலைவரே இவனால ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இவனை உயிரோடு பிடிச்சு கொடுத்தா 50 லட்சம், பணமா மடிச்சு கொடுத்தா 1 கோடி ரூபா. பணத்துக்கு பிறந்த பொணமே காசுக்காக என்ன சாகடிக்க பாக்குறீங்களேடா? யோ மாமா அதுக்கெல்லாம் நீ வர்த்து இல்லையா? போலீஸ் தான் தேவையில்லாம பொருளை கிளப்பி விடுறாங்க. நீ கண்டிப்பா துபாய் போற. 1 கோடி ரூபாய் அடி உங்க துபாய் அனுப்புறான். மூர்த்தி சார் இன்னைக்கு நைட்டுக்குள்ள மாமா துபாய்க்கு போயே ஆகணும். டன்